விருப்பத்திலையும் அவருடைய சித்தத்தை செய்வது. உங்களுடைய ஆத்மா சரீரம் வளர்கிறது, சரீரம் பெருகுகிறது, சரீரத்தில் நாம் ஊட்டமாக இருக்கின்றோம். இந்த தேகத்திற்கு என்னெல்லாம் சத்து தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து 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 நமக்கு பெற்றோர்கள் கொடுத்து வளர்க்கின்றார்கள். பிற்பாடு நாம் நல்ல சத்துள்ள உணவுகளை தேடி போகிறோம். நம்முடைய தேகத்தை நன்றாக நாம் பக்குவப்படுத்தி நாம் பேணி காக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்துமா, இந்த ஆத்துமா உயிரோடு வாழ்வதற்கு ஆக்சிஜனை போன்ற இந்த பிரேயர் முக்கியம். ஆனால் அவன் ஆத்துமா பலத்தோடு இருப்பதற்கு முக்கியமான ஃபுட்ல ஒன்று என்னன்னா, நிறைய ஃபுட் இருக்குது, நிறைய உணவு இருக்குது, ஆன்மாவிற்கான உணவு நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லலை நான். அதுல ஒரு உணர்வு, பிரதானமான உணவு எதுன்னா பிதாவினுடைய சித்தம் செய்வது. நம்முடைய உணவு, ஆத்மாவிற்கான உணவு எது? நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறேனா, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வாழ்கிறேனா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இயேசு பிறந்தது பிதாவினுடைய சித்தத்தின்படி. அவர் இந்த பூமியிலே செய்த கிரியைகள் எல்லாம் அந்த சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய ஆத்மாவுக்கான போஜனம் என்கின்றார். மரிக்கும் போது கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அவர் பிறந்தது சித்தத்தின்படி, அவர் மரித்ததும் சித்தத்தின்படி, அவருடைய ஊழியம் தேவ சித்தத்தின்படி, அவருடைய வாழ்க்கை முழுவதும் சித்தம் 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 சித்தம். God's will, the perfect will of God. கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அவர் தம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார். நல்லா கவனிங்க. ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும் போது கூட இயேசு அந்த ஜெபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் இல்லையா, 9-10 வசனங்களிலே. ஒரு